ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2 நாளில் வலைதளங்களில் மதிப்பிற்குரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இன்றைக்கி ட்ரெண்டில் இருந்தாங்க. சரி, அது ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னாங்க, அதோடு விட்டலான்னு பார்த்தா ஒட்டுமொத்த வணிக இனமே தலைகுனியும் அளவுக்கு இன்றைக்கி அந்த அன்னபூர்ணாவோட முதலாளி போய் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வணிகர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிற எங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கு. மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன இது சம்பவம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அவர் மன்னிப்பு கேட்டால் கூட வானதி சீனிவாசன்ட்ட தான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். நிர்மலா சீதாராமன் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது ஒரு நியாயமான கேள்வி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். உணவுப் பொருளுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது அப்படின்றது எங்களோட தொடர்ந்து ஒரு கொள்கை கோட்பாடு. இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் இதே ஒரு கேள்வியை நான் எழுப்பியிருக்கேன். சாதாரண பண்ணுக்கு 5%, அதிலே க்ரீம் வச்சா 18%, ஸ்நாக்ஸுக்கு 12%. இது என்ன ஒரு முறையற்ற விஷயம்? வரி என்பது ருசிக்கு தான் போடணுமே தவிர பசிக்கு போடக்கூடாது. எங்களுடைய தொடர்ந்து ஒரு கோரிக்கை. அந்த ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில், அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் அவர் ஒரு முறையான கேள்வி தான் அவர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டார்? பண்ணுக்கு 5% போட்டிங்க, ஆனால் அதில் க்ரீமுக்கு இது, அதுவே காரத்துக்கு 12%. இது ஒரு முறையான கேள்வி தான், ஒரு தவறான கேள்வியே கிடையாது. அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதன் மர்மம் என்ன? அப்படி அவர் அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் என்றால் நிர்மலா சீதாராமன் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும். ஏன்னா இது போன்ற வழிகள்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாது. ஏன்னா அவர் முறைப்படி மக்களை சந்தித்து எம்பி ஆகி அவர் அமைச்சராக இருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு ஜிஎஸ்டி போடணும், எதுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது அப்படின்ட்டு. அது அவருக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது முறைப்படி ஜிஎஸ்டி கவுன்சிலில் பல அமைச்சர்கள் பங்கு பெற்று தான் இந்த மாதிரி வரியை போட்டிருக்காங்கன்ட்டு. அவர் எந்த அமைச்சர் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஐடியாவை கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியாது. இது போல் ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு போடணுன்னா முதல்ல எங்களை கூப்பிட்டு பேசணும். நீங்கள் இத்தனைக்கும் நாங்கள் போன வருஷம் இந்த மே 5 வணிகர் தின மாநாட்டை நாங்கள் கோயம்புத்தூரில் நடத்தியிருந்தோம். நாங்கள் அவங்க ஏன் எங்களை முறைப்படி அவங்க அழைப்பு கொடுக்கல? ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஒன்று கூப்பிட்றோன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கவுன்சில் கூட போகுது. அப்போது அதற்கான ஒரு முறைப்படியான விஷயங்கள் வேணும்னா அவங்க யாரை கூப்பிட்டு பேசணும்? அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஓனரை கூப்பிட்டு பேசணுமா? ஏன் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் மட்டும் கோடீஸ்வரன் அவர் கூப்பிட்டு பேசினாங்களா? அதில் பங்கெடுத்துக்கிட்டது யார்? ஒன்று நிர்மலா சீதாராமன் ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா முதுகெலும்பாற்று போய் மன்னிப்பு கேட்டார் பாருங்க சீனிவாசன், அவர் ராஜினாமா பண்ணணும். அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் ஒரு ஹோட்டல் அசோசியேஷன் ஓனராக இருக்கிறது. எதுக்கு போய் மன்னிப்பு கேட்டார்? நியாயமான கேள்வி தானே கேட்டார். அவர் தவறான ஒரு கேள்வி ஒன்றும் கேட்கலையே. அப்போது அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது யார்? இப்போ இன்றைக்காவது வானதி சீனிவாசனா முறைப்படி ஒரு பத்திரிகை சந்திப்பு வச்சு விளக்கம் கொடுத்தாங்க. அவர் நிர்மலா சீதாராமன்கிட்ட பேசுகிற அந்த வீடியோ லீக் பண்ணது யார்? அப்போ அதை லீக் பண்ண வச்சது யார்? அப்போ வணிக சமூகம்னா உங்கள்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கணுமா காலங்காலமாக? வணிகம் சமூகம் என்பது முதுகெலும்பு இருக்கிற சமுதாயம் தான் வணிக சமுதாயம். எங்களோட நாங்கள் வரி வாங்கி கொடுக்கறதுனா நீங்கள் அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. வேற எதில் அரசு நடக்குது? இன்னைக்கு வணிக சமூகத்தால் தான் அரசு நடக்குது. அது தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து இதில் உண்மை என்னன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகை சந்திப்பு வைக்கணும். அவர் மிரட்டப்பட்டாரா? அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் மிரட்டப்பட்டாரான்றது எங்களுக்கு தெரியணும். ஏன்னா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த அவர்கள் குறை வேலையை நசுக்கிற வேலையை தான் மத்திய அரசாங்கம் செய்யுதா? இந்த கேள்வி ஏதாவது தப்பு இருக்கா? மீடியா உங்களுக்கு இந்த கேள்வி ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தவறும் கிடையாது. பண்ணுக்கு 5%, க்ரீம் வச்சா ஏன் 18%, காரத்துக்கு ஏன் 12%? அப்போது இது ஒரு துக்ளக் தர்பார் மாதிரி அரசு என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு வணிகர்கள் வரி வசூல் பண்ணணுமா அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று 28% வரையும் ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள்ளே ஏன் பெட்ரோல் டீசலை கொண்டு வர மாட்டேன்றாங்க? காலங்காலமாக இந்த கேள்வி நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி கச்சா எண்ணெயோட விலை என்ன? கச்சா எண்ணெய் சர்வதேச அரங்கில் கச்சா எண்ணெயோட விலை ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டியது? நீங்கள் ஏன் குறைக்க மாட்டேன்றீங்க? ஏன் ஒரு க்ரீம் வச்ச பண்ணுக்கு வரியான்னு மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு உங்களோட சர்வாதிகார கரங்கள் நீண்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இது ஏன் குறைக்க மாட்டேன்றீங்க? அதே போல் மாநில அரசுக்கும் நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த கேள்வி தான் வைக்கிறோம். ஒரு ஜிஎஸ்டி விஷயம் ஒரு கவுன்சில் கூடும்போது அதற்கான ஆலோசனைகளை எளியவர்கள்ட்ட நீங்கள் பெறதே கிடையாது. இன்னைக்கு நேற்று அந்த அரங்கில் யார் யார் உட்கார்ந்தா? மிகப்பெரிய செல்வ சீமான்களும் கோடீஸ்வரர்கள் தான் உட்கார்ந்துருந்தாங்க. அன்னபூர்ணா சீனிவாசன் போன்ற கோடீஸ்வரர்கள் தான் உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு இந்த விஷயம் நடந்தது. எங்களுடைய கோவை மண்டல தலைவர் சுதர்சனை அவரை போய் பார்க்க சொல்லியிருந்தேன். அவருக்கு அப்பாயின்மெண்ட் கூட சீனிவாசன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டேன்றாரு? இருக்கிறாரு அவரு? இல்லை அந்த அளவுக்கு அழுத்தம் மத்திய அரசால் கொடுக்கப்படுதா?
ஒரு நிர்மலா சீதாராமன் போன்ற தேர்ந்தெடுக்கப்படாத சொகுசா போய் உட்கார்ந்து அதிகாரத்தில் இருக்க அவர்களால் இது கொடுக்கப்படுகிறது என்றால் தொடர்ந்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். இன்னைக்கெல்லாம் அவ்வளவு கொந்தளிப்பு வலைதளங்கள்ல ஏன் போய் மன்னிப்பு கேட்டாரு. ஆகவே அரசுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, நிர்மலா சீதாராமன் தான் கேட்போம். அவங்க என்ன அசால்ட்டா ஜிஎஸ்டி கவுன்சில் வச்சுக்கிறேன். உங்க தலைமையில் தான் நடக்குது. அது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் தானே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்குது. அப்போ கோரிக்கை ஆட்ட அவங்ககிட்ட தானே வைக்கணும். அப்போ நீங்க ஏன் வந்து அதில் கலந்துக்கிறீங்க? ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்க அந்த அதிகாரியில் வந்து கலந்து சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. தயவு செய்து இன்றைய நாள் வணிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு தினம். தயவு செய்து அனைத்து வணிகர்களும் ஒட்டுமொத்தமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை ஒற்றை சொல்லாக எழுப்பணும்னு சொல்கிறேன். அப்படி இல்லை என்றால் அது மன்னிப்பு கேட்டதன் மர்மம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களே இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்போ இதோட வீடு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகத்தில் தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு இப்படி மிரட்டப்படுகிறார்கள் என்றால் ஊடகத்துக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்போ எளிய மனிதர்களுக்கு என்ன கதை அது தெரிஞ்சுக்கங்க. அதே போல முதல்வர்கள் ஸ்டாலின் அவர்களும் வருகின்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தயவு செஞ்சு வாயை திறந்து பேசணும். நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். எப்பவுமே நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, தமிழ்நாட்டு சார்பாக யார் வந்து கலந்துக்கிட்டாலும் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க போறதில்லை. ஜிஎஸ்டி கவுன்சில் எது முடிவு எடுக்கிறதோ அதுதான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்றாங்க. அதனால தமிழக அரசு ஏன்னா இந்த விஷயம் வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அதனால இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கும். அதனால தமிழக சார்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். தயவு செய்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலர் நீங்கள் போய் பேசுங்க. இது குறித்து ஒரு விஷயத்தை வானதி சீனிவாசன் அல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஊடக சந்திப்பு வச்சு அவர் மன்னிப்பு ஏன் கேட்டார், அந்த வீடியோ வெளியிட்டது யாரு? ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. பொத்தாம்போது வெளியில் ஒரு அறையில் அவர் போய் சந்திக்கிறாரு. அங்கே ஒரு 5 இல்லைன்னா 10 பேர் தான் இருக்காங்க. அப்போ திட்டமிட்டு யார் கேள்வி கேட்டாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்க வைக்கப்படுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்க வேண்டும். வணிக சமூகம் சுயமாக வணிகம் செய்து செழிக்கின்ற ஒரு சமூகம், இந்த அரசை இயங்க வைக்கின்ற சமூகம். அந்த சமூகத்தை மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நிதியமைச்சருக்கு இருக்குது என்றால் இது ஒரு வெட்கக்கேடான விஷயம். கண்டிப்பாக இதற்கு அவர்கள் பதில் சொல்லணும். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம்.